அக்கா, அண்ணன் குண்டில குறிவெடி கொளுத்தி போடுங்க. இதோ உங்களுக்காக. இப்போ பக்கத்து வீட்டு பையன் குறிவெடி வாங்கிட்டு வர சொல்லலாம். தம்பி, இங்க வாப்பா. சொல்லுங்கக்கா. தம்பி, கடையில போய் அக்காக்கு ஒரு குறிவெடி வாங்கிட்டு வரியா? தேங்க்யூடா தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், குறிவெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அண்ணன் பட்டைக்ஸ்ல வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் குண்டில குறிவெடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் இப்போ கத்துவார் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் பட்டைக்கு சிதறிச்சு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இது வேற நேரம் கிட்ட நேரத்துல தீ பத்திக்க மாட்டேங்குது. தம்பி கடையில போய் ஒரு தீபேன்றாப்பா. தீப்பெட்டியா? எனக்கு சித்தம் கலங்கிடுச்சே, மொத்த உலகமுமே சோழி முடிச்சு. என்னது, ஃப்ரீ ஃபயர் லேண்டா இப்படி நடக்குமா? வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அடி விடாத, அடி. அட அடிங்கிறல்ல. இல்ல சோழி முடிச்சு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேம்ல அடிச்சிட்டோம்னா இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, தவறுதெல்லாம் நினைச்சு நம்மளை அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள மன்னிச்சுக்கலாம். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. என்னது, குரங்குக்கு ஆ ஆ இ சொல்லி கொடுத்தா அழகா சொல்லுமா? வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான அழகான ஆ ஆ இ எழுதி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான ஒரு அழகான குரங்க பார்த்துக்கலாம். இப்போ அந்த குரங்குக்கு ஆ ஆ இ சொல்லி கொடுக்கலாம். ஓகேயா? தமி ஆ சொல்லு. தமி ஆ. தமி தமி ஈ. தமி தமி. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். நீ ஒரு ஆர்டிஸ்ட். சொல்லு பேபி. டேய், எங்க அப்பா வீட்டுல மாப்பிள்ளை பார்க்கறாருடா. மாப்பிள்ளை பார்க்கறா? முதல்ல தைரியமா வந்து எங்க அப்பாட்ட பொண்ணு கேளு. ஆனா காலையில ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டு சட்னி ஏற்க பயந்து போய் வெறும் இட்லி சாப்பிட்டு வந்தேன். உங்க அப்பன்ட்ட போய் பொண்ணு கேட்க சொல்றா பத்தியா?